பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்பு பிள்ளைகளே, நம்முடைய அன்பு பாதுகாவலர் புனித அருளானந்தரின் ஆண்டு திருநாளை மிக சிறப்பாக கொண்டாடி மகிழ்ந்து இந்த நாளில் அந்த கடவுளுக்கு நன்றி செலுத்தும் அன்பு பிள்ளைகளாக ஆண்டவர் திருமுன் கூடி வந்திருக்கிறோம். இது ஆண்டவரின் நாள், ஆண்டவரது மேன்மை மிகு புனித நாள். இந்த ஞாயிற்றுக்கிழமையில் கடவுளுடைய அன்பு பிள்ளைகளா ஒரு பங்கு இறை சமூகமாக ஒன்று கூடி வந்து இத்திருநாள் வழியாக கடவுள் நமக்கு, நம்முடைய குடும்பங்களுக்கு, நம் பங்கு இறை சமூகத்திற்கென செய்து வந்திருக்கிற எல்லா நன்மைகளுக்காக நன்றி செலுத்தும் மனநிலையோடு நாம் இங்கு கூடி வந்திருக்கிறோம். கடவுளது அருளை கொண்டாடி, கடவுளது அருளை தமது ஆனந்தமான வாழ்வுக்கென காரணமென கண்டு அருளானந்தர் என பெயர் சுட்டி கொண்டு வாழ்ந்த ஒரு அருமையான புனிதரின் திருநாளை இந்த நாட்களில் நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். எனது மனம் கவர்ந்த சில புனிதர்களுள் புனித அருளானந்தரும் ஒருவர். பார்த்து நமக்கு மிகுந்த வியப்பை கொடுக்கக்கூடியவராக, மிகுந்த திகைப்பையும் கூட கொடுக்கக்கூடியவராக, ஒரு மனிதரில் இத்தனை ஆற்றலும் வல்லமையுமா என்று நாம் உணரக்கூடிய அளவுக்கு மிக மேன்மையான ஒரு புனிதராக வள வந்தவர். தமிழ்நாட்டில் இறைவார்த்தை அறிவிப்பதில் முனைப்பு காட்டியவர். எம் தஞ்சை மறை மாவட்டத்திலும் கூட பில்லாவிடந்தை என்கிற இடத்துக்கெல்லாம் அருளானந்தர் வந்ததாக, ஆலயம் எழுப்பியதாக, அந்த பகுதிகளிலெல்லாம் இறைவார்த்தை அறிவிக்கிற நற்செய்தி பணி செய்ததாக பாரம்பரியம் சொல்லுகிறது. ஆக இத்தனை ஆற்றலோடு வல்லமையோடு அந்த இறைவார்த்தைக்கு சான்று பகர்ந்த அருமையான புனிதர் திருநாளை கொண்டாடி முடித்திருக்கிறோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, இதுபோல் நாம் கொண்டாடக்கூடிய ஆண்டு திருநாட்கள் எல்லாம், பங்கு திருநாட்கள் எல்லாம் பல காரணங்களுக்காக கொண்டாடப்பட்டாலும் குறைந்தது 3 நோக்கங்களுக்காக இவை நிச்சயமாக கொண்டாடப்பட வேண்டும் என கருதுகிறவன் நான். ஒன்று, நாம் ஊர் கூடி அந்த கடவுளுக்கு நன்றி செலுத்தக்கூடிய நாட்கள் இந்த ஆண்டு திருநாட்கள். தேர் இழுப்பது போல, ஊர் கூடி தேர் இழுப்பது போல ஊர் கூடி அந்த கடவுளுக்கு நன்றி செலுத்தி மகிழக்கூடிய நாட்களாகவே அமைகின்றன. இன்று கூட தந்தை ஏராளமான திருப்பலி கருத்துக்கள் வாசித்ததை கண்டோம். எல்லோருமே அந்த கடவுளுக்கு நன்றி செலுத்தும் மனநிலையோடு, பெற்றுக்கொண்ட எல்லாமே கடவுள் கொடுத்த கொடைகள் என்கிற உணர்வோடு அந்த கடவுளுக்கு நன்றி செலுத்தும் பிள்ளைகளாக இந்த திருநாளை கொண்டாடி இருக்கிறோம். ஆக நாம் வாழ்வது, இயங்குவது, இருப்பது எல்லாமே அந்த கடவுளால், கடவுளது அருளால் என்று புனித பவுலடியாரை போல உணர்ந்து அந்த கடவுளுக்கு நன்றி செலுத்தும் நாட்களாகவே எல்லாம் இருந்திருக்கின்றன. நாம் கேட்டதை கொடுத்தவரா, கேட்பதற்கும் மிகுதியாக கொடுத்தவரா, கேட்டதை பெற நமக்கு தகுதி இருந்ததா இல்லையா என்று பாராமலேயே தமது கிருபைகளால் நம்மை நிறைத்தவராக அந்த கடவுளை கண்டு அவருக்கு நன்றி செலுத்தி இந்த நாட்களில் மகிழ்ந்திருக்கிறோம். இரண்டாவது, இந்த வாரங்களில் நாம் கேட்ட அந்த இறைவார்த்தை பகுதி, சிறப்பு மறையுரைகள் எல்லாம் நமது கத்தோலிக்க விசுவாசத்தை ஆழப்படுத்தி இருக்கிறது. அதில் இருக்கிற குறைகளை சரி செய்திருக்கிறது. இன்னும் ஆழமான நம்பிக்கை கொண்ட இறை மக்களாக நாம் இந்த நாட்களில் வளர்ந்திருக்கிறோம். ஆக நம்முடைய கத்தோலிக்க கிறிஸ்தவ நம்பிக்கை என்பது ஆழப்படுகிற, புதிதாக்கப்படுகிற, புதுப்பிக்கப்படுகிற ஒரு அருளின் காலமாக இந்த திருநாட்கள் அமைகின்றன. மூன்றாவதா, நம்முடைய குடும்ப உறவுகளை, ஊர் உறவுகளை, ஒரு பங்கு இறை சமூகம் என்கிற முறையில் நமது உறவுகளை எல்லாம் புதுப்பித்து மிகுந்த மகிழ்ச்சியோடு ஆனந்தமாய் ஒன்று கூடி வந்து கடவுளது அருளை, இரக்க பெருக்கத்தை கொண்டாடுகிற காலமாக இருந்ததால் நம்முடைய உறவுகளை புதுப்பித்து கொள்ளக்கூடிய காலமாக இது இருந்திருக்கிறதா. ஊர் கூடி கடவுளுக்கு நன்றி செலுத்தி நம்முடைய கிறிஸ்தவ விசுவாசத்தில் ஆழம் கண்டு நம்முடைய குடும்ப, ஊர், சமூக உறவுகளை எல்லாம் புதுப்பித்து கொள்ளக்கூடிய இந்த காலம் கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு சிறப்புக்குரிய காலம். அந்த காலத்தை தான் இந்த ஆண்டு திருநாட்களாக நாம் கொண்டாடி இந்த நாளில் நிறைவு செய்கிறோம். பிரியமானவர்களே, புனித அருளானந்தர் என்று பார்க்கிற போது இன்று வாசிக்கப்பட்ட இந்த நாளுக்கான, இந்த ஞாயிற்றுக்கிழமைக்கான இறைவார்த்தை பகுதியும் கூட அவருக்கு மிகுதியாகவே பொருந்தக்கூடியவையாக பார்க்கிறோம். புனித அருளானந்தரை விவிலிய அறிஞர்கள் அல்லது திறவை வரலாற்று அறிஞர்கள் அணுகி பார்க்கிற போது எரேமியா இறைவாக்கினரிடம் இருந்த அதே துணிவு, அதே ஆற்றல், அதே வல்லமை, திருமுழுக்கு யோவானிடமிருந்த அதே துணிவு, அதே ஆற்றல், அதே வல்லமை, தொடக்க கால திருத்துதரிடம் விளங்கிய அதே துணிவு, அதே ஆற்றல், அதே வல்லமை, தன் காலத்துக்கு முந்தி இருந்த புனித சவேரியாரிடம் விளங்கிய அதே துணிவு, அதே ஆற்றல், அதே வல்லமை கொண்ட ஒரு புனிதராக அவர் வள வந்தார், இறை வார்த்தைக்கு சான்று பகர்ந்தார் என்று சொல்லுகிறோம். எரேமியா இறைவாக்கினர்
திருமுழுக்கு யோவான், புனித அருளானந்தர் மூவருக்கும் ஒரு விதமான ஒப்புமை இருக்கிறதாக சொல்லுவார். 3 பேருமே அரசர்களுக்கு எதிராக இறைவாக்கு உரைத்தவர்கள், பலவாய்ந்த மனிதர்களுக்கு எதிராக, ஆற்றல் அதிகாரம் கொண்ட மனிதர்களுக்கு எதிராக இறை வார்த்தையை துணிவோடு அறிவித்தவர்கள். சாமானியர்களுக்கு அறிவிப்பது எளிது, நம்மை விட அதிகாரம் குறைந்தவர்களுக்கு இறை வார்த்தையை சொல்லுவது என்பது எளிது. அந்த அரசர்களுக்கு எதிராக கடவுள் கொடுக்கக்கூடிய அந்த கண்டன செய்தியை துணிவோடு அறிவித்தவர்கள் எரேமியாவும் திருமுழுக்கு யோவானும் அருளானந்தரும். எரேமியா எப்படியெல்லாம் துன்புறுத்தப்பட்டார் என்பதை நாம் அறிவோம். அரசர்களிடமே போய் நீயும் உனது மனைவியரும் உனது பிள்ளைகளும் நாடு கடத்தப்படுவீர்கள், கடவுள் உங்களை தண்டிப்பார் என்கிற செய்தியை சொல்லுவதற்காக அனுப்பப்பட்டவர் எரேமியா. ஏரோது அரசன் என்றாலும் அரசன் தவறு செய்தால், குடும்ப அறநெறி தவறினால் அது குற்றம், அது பாவம் என்று சொல்லி அந்த அரண்மனையிலேயே முழங்கிய கலக குரல் திருமுழுக்கு யோவானின் குரல் என்று பார்க்கிறோம். புனித அருளானந்தரும் அந்த வகையை சார்ந்தவர் தான். தவறு செய்பவன் அரசனே என்றாலும் கூட நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்று நமது இலக்கியம் சொல்லுகிறது. அந்த ஒரு மனநிலையோடு அரசனே செய்தாலும் அது தவறு, கடவுளது அறநெறிக்கு முரணானது என்பதை சுட்டி காட்டி அதற்காகவே கொல்லப்பட்ட ஒரு பெரும் புனிதராக அவரை பார்க்கிறோம். ஆக இவர்களுக்குள் விளங்கியதெல்லாம் கடவுளது வார்த்தையை ஏற்றிருக்கிறோம், அதை அறிவிக்கிற பொறுப்பை ஏற்றிருக்கிறோம், அதன் உண்மை தன்மைக்கேற்ப அதை நாங்கள் உரத்து அறிவிப்போம், என்ன நிகழ்ந்தாலும் சரி நாங்கள் அதை அறிவிப்போம் என்கிற மனநிலையோடே வாழ்ந்தவர்களாக புனித அருளானந்தரை எல்லாம் நாம் பார்க்க முடியும். எரேமியா இறைவாக்கு நூல் முதல் அதிகாரம் 7-8 இறை வார்த்தைகளில் வாசிக்கும். கடவுள் எரேமியாவை அழைக்கிற போதே சொல்லுவார், யாரிடமெல்லாம் உன்னை அனுப்புகிறேனோ அவர்களிடம் நீ செல், எதையெல்லாம் சொல்ல கட்டளையிடுகிறேனோ அவற்றை நீ அவர்களுக்கு சொல், அவர்கள் முன் அஞ்சாதே, ஏனெனில் உன்னை விடுவிக்க நான் உன்னோடு இருக்கிறேன். இப்போ யாரிடம் அனுப்புகிறோமோ அவர்களிடம் செல்லும், என்ன சொல்ல வேண்டும் என்று கற்பிக்கிறோமோ அதை நீ அவர்களுக்கு சொல், அவர்களுக்கு முன்னால் நீ அஞ்சி நிற்காதே, ஏனெனில் உன்னை விடுவிக்க நான் உன்னோடு இருக்கிறேன். இது கடவுளது வெற்று வாக்குறுதி அல்ல. எரேமியா தனது வாழ்வில் அதை உணர்ந்திருந்தார். அவரே சொல்லுவார், எரேமியா இறைவாக்கு நூல் 20ஆம் அதிகாரம் 11வது இறைவார்த்தையில், ஆண்டவர் வலிமை வாய்ந்த வீரனைப் போல என்னோடு இருக்கிறார், ஆகவே நான் யாருக்கு மஞ்சேன், ஆக நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொன்னார் அந்த கடவுள். அந்த வாக்குறுதி உண்மை என்பதை அவரே ஏற்றுக்கொள்கிறார், எரேமியாவை ஏற்றுக்கொள்கிறார். கடவுள் வலிமை வாய்ந்த வீரனைப் போல என்னாலும் என்னோடு இருக்கிறார் என்றே உணர்ந்து வாழ்ந்தவராக அவரை பார்க்கிறோம். அதே போல தொடக்க காலத்தில் திருத்தூதர்கள் எத்தனை ஆற்றலோடு வல்லமையோடு அந்த இறை வார்த்தை அறிவித்தார்கள் என்பதை பார்க்கிறோம். திருத்தூதர் பணிகள் 4ஆம் அதிகாரம் 19-20 இறை வார்த்தைகளில் வாசிக்கிறோம். தலைமை சங்கத்தார் அவர்களை பார்த்து சொல்லுகிறார்கள், இனி நாசரேத்து இயேசுவை குறித்து நீங்கள் பேசக்கூடாது. சரி என்று ஒதுங்கிக் கொள்ளவில்லை. அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் சொல்லுகிறார்கள் என்று தங்கள் கடமையிலிருந்து நழுவிக்கொள்ளவில்லை. பேதுரு பார்த்து சொல்லுகிறார், கடவுளுக்கு கீழ்ப்படிவதா மனிதருக்கு கீழ்ப்படிவதா நீங்களே தீர்மானித்துக் கொள்ளுங்கள், நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் பேசாமல் இருக்க எங்களால் முடியாது. என்ன நிகழ்ந்தாலும் சரி இயேசுவை போல எங்களையும் சிலுவையில் அறைய விரும்புகிறீர்களா, அதற்கும் தயார். என்ன நிகழ்ந்தாலும் சரி நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் பேசாமல் இருக்க எங்களால் முடியாது என்று பேசியவர்களாக அந்த திருத்தூதர் பணிகள் நூல் பேதுருவின் அந்த வார்த்தைகளை நமக்கு சொல்லுகிறது. அத்தகைய உறுதியோடு மன உறுதியோடு வாழ்ந்தவர்களாக அவரை பார்க்கிறோம். தீமோத்தேயுவுக்கு எழுதிய தன் 2ஆம் திருமுகம் 12வது இறை வார்த்தையில் புனித பவுலடியார் தீமோத்தேயுவுக்கு சொல்லுவார், இந்த நற்செய்தியின் பொருட்டே நான் இவ்வாறு துன்புற்று வருகிறேன், எனினும் வெட்கமுறுவதில்லை, ஏனெனில் நான் யாரிடம் நம்பிக்கை கொண்டுள்ளேன் என அறிவேன். நான் யாரை நம்பியிருக்கிறேன் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். ஆகவே நான் சந்திக்கிற இடர்பாடுகள், நற்செய்தி அறிவிப்புக்காக நான் எதிர்கொள்ளக்கூடிய துன்பங்கள் குறித்து நான் கவலைப்படவில்லை. ஏனெனில் நான் நம்பியிருக்கிற கடவுள் ஆற்றல் மிகுந்தவர், வல்லமை மிகுந்தவர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்வார் புனித பவுலடியார். ஆக புனித அருளானந்தரிடம் விளங்கியதெல்லாம் இந்த ஆற்றல், இந்த வல்லமை. இயேசுவும் கூட தம் சீடர்களிடம் பேசுகிற போது லூக்கா நற்செய்தி 21ஆம் அதிகாரம் 12 முதல் உள்ள இறைவார்த்தைகள் இப்படி சொல்லுவார், அவர்கள் உங்களை பிடித்து துன்புறுத்துவார்கள், தொழுகை கூடங்களுக்கு கொண்டு செல்வார்கள், சிறையில் அடைப்பார்கள்,
என் பெயரின் பொருட்டு அரசரிடமும் ஆளுநரிடமும் இழுத்துச் செல்வார்கள். எனக்கு சான்று பகர இவை உங்களுக்கு வாய்ப்பளிக்கும். அப்போது என்ன பதிலளிப்பது என முன்னதாகவே நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இதை உங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் நானே உங்களுக்கு நாவன்மையையும் ஞானத்தையும் கொடுப்பேன். உங்கள் எதிரில் எவராலும் உங்களை எதிர்த்து நிற்கவும் எதிர்த்து பேசவும் முடியாது. நானே உங்களுக்கு ஞானத்தை கொடுப்பேன், நானே உங்களுக்கு நாவன்மையை கொடுப்பேன். எந்த மனிதரும் நீங்கள் அறிவிக்கிற நற்செய்திக்கு எதிராக உங்களை எதிர்த்து நிற்க முடியாது, எதிர்த்து பேச முடியாது என்று சொன்ன அந்த வாக்குறுதியை அப்படியே மனதில் இருத்தி வாழ்ந்தவராக புனித அருளானந்தரை பார்க்கிறோம். ஆக இது கடவுளது வார்த்தை, இது உண்மையின் வார்த்தை, வாழ்வுக்கான வார்த்தை. அதை அறிவிக்கிறேன். அந்த அறிவிப்பின் பொருட்டு எந்த இடர்பாடு, எந்த துன்பம் வந்தாலும், வெட்டி கொல்லப்பட்டாலும் கூட அந்த இறை வார்த்தைக்கு நாங்கள் சான்று பகர்வோம் என்கிற அந்த ஆழமான அந்த மன உறுதி தான் பிரியமானவர்களை இந்த புனிதரிடம் விளங்குவதை பார்க்கிறோம். நாம் அறிந்திருக்கிறோம், அவரது வரலாறு நமக்கு சொல்லுகிறது. இளம் வயதிலேயே நோய்வாய்ப்பட்டவராக புனித அருளானந்தரை நாம் அறிகிறோம். தமது பணிவாழ்வின் கூட இன்னும் அதிகமாக நோய்வாய்ப்பட்டு ஒரு முறை சொந்த ஊருக்கு போய் வந்தவராகவும் கூட பார்க்கிறோம். ஆனால் இந்த ஒரு பலவீனமான உடல்நிலை கொண்டிருந்த ஒருவரும் கூட இன்று தமிழ்நாட்டு மக்களின் நம்பிக்கை வாழ்வு என்றால் அது அருளானந்தர் இன்று இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு கடவுள் அவரை மேன்மைப்படுத்தி இருக்கிறார் என்று பார்க்கிற போது அது கடவுளது அருள் என்றே நம்மால் பார்க்க முடிகிறது. இன்றைய 2ஆம் வாசகத்தில் புனித பவுலடியார் சொல்ல கேட்டோம். திருத்தூதராக கருதப்பட தகுதியற்றவன் நான், ஒரு காலம் தப்பி பிறந்த குழந்தை போன்றவன் நான், கடைசியாக திருத்தூதர்களில் சேர்த்துப்பட்டவன் நான். ஆனால் அந்த கடவுளது அருள் இதை எனக்கு சாத்தியப்படுத்தியது. நான் இன்று அடைந்திருக்கிற அந்த நிலை அந்த கடவுளது அருளால் என்று அவர் பேசியதை கேட்டோம். அதைத்தான் பிரியமானவர்கள் இப்பொழுது அருளானந்தரும் உணர்ந்திருந்தார். கடவுளது அருள் அது எனக்கு கிடைத்திருக்கிறது. உடல்நலம் குன்றி இருந்தால் என்ன, உடல் பலவீனமான உடல் என்றால் என்ன, நற்செய்தியை ஏற்பதற்கும் அதற்கு சான்று பகர்வதற்கும் இந்த உடல் போதுமானது, இந்த உடல் வலிமை போதுமானது. உடல் வலுவற்றது என்றாலும் கூட ஆவி ஊக்கமுடையது என்கிற உணர்வோடு வாழ்ந்து தான் கொண்டிருந்த நம்பிக்கைக்காக உயிரை கொடுத்த ஒரு நல்ல புனிதராக பார்க்கிறோம். மறைசாட்சியரது வாழ்வு அதைத்தான் நமக்கு உணர்த்துகிறது. நாங்கள் கொண்டிருக்கிற நம்பிக்கைக்காக, விசுவாசத்திற்காக எதையும் செய்வோம், எதையும் இழந்து நிற்போம். அதுவே இந்த புனிதரில் விளங்கக்கூடிய பண்பாக பார்க்கிறோம். பிரியமானவர்களை, இன்றைய நாளுக்குரிய இறைவார்த்தை நமக்கு சொல்லக்கூடிய பாடமும் அதுதான். ஆக கடவுளது அந்த மேன்மை, கடவுளது மாட்சி, கடவுளது அருள் பெருக்கு, கடவுளது அன்பு இரக்கம் என்பது ஒரு பக்கம், நமது இயலாமை பலவீனம் என்பது ஒரு பக்கம். ஆனால் நமது இயலாமை பலவீனங்களையும் பொருட்டாக கருதாது நம்மை தம்முடைய அன்பு பிள்ளைகளாக, அருள் பணியாளர்களாக, துறவியராக ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த அருள் மிகுதி அந்த கடவுளிடம் உண்டு என்பதே இந்த இறைவார்த்தை நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய வாழ்க்கை பாடம் என்று பார்க்கிறோம். புனித பவுலடியார் சொல்லுவார், எனது இயலாமையில், எனது பலவீனங்களில் நான் என்னை குறித்து பெருமை பாராட்டுவேன். ஏனெனில் எனது வலுவின்மையில் அந்த கடவுளது ஆற்றல் செயல்படும். எனது வலுவின்மையில் அந்த கடவுளது வல்லமை எத்துணை மேன்மையானது என்பது விளங்குமாகவே எனது பலவீனங்களை குறித்து, வலுவின்மையை குறித்து நான் கவலைப்படவில்லை, அது குறித்து நான் சந்தோஷப்படுகிறேன் என்று சொல்லுவார். அந்த ஒரு மனநிலையோடு வாழ்ந்தவராக மோசே கடவுள் அழைத்த போது என்ன சொல்லுகிறார்? ஆண்டவரே, எனக்கு பேச தெரியாது, எனது வாய் திக்கும், நா குளரும். கடவுள் சொல்லுகிறார், எனது வார்த்தையை உனது வாயில் வைப்பேன். எந்த மனிதரும் உன்னை எதிர்த்து நிற்க முடியாது. இந்த உலகம் கண்டிருக்கிற மிகப்பெரிய மக்கள் தலைவராக இன்று வரை இருக்கிறவர் மோசே என்பது வரலாறு. இன்றைய முதல் வாசகத்தில் வாசிக்க கேட்டோம். எசையாவை அழைக்கிறார், இறை வார்த்தையை அறிவிப்பதற்கு செல் என்று. எசையா சொல்லுகிறார், ஆண்டவரே, அசுத்த உதடுகள் கொண்ட மனிதன் நான், வாய் திறந்து நல்ல வார்த்தையை பேசியதில்லை, அசுத்த உதடுகள் கொண்ட மனிதர்கள் மத்தியில் வாழுகிறவன் நான், எனது வார்த்தையை உனது வாயில் வைப்பேன், நீ செல், நான் உனக்கு துணை இருக்கிறேன். எசையா போன்ற மிகச்சிறந்த இறைவாக்கினர் இஸ்ராயல் மக்களில் இருந்ததில்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மிக மேன்மையான மிகச்சிறந்த இறைவாக்கினரா எசையா வந்தார் என்று பார்க்கிறோம். எரேமியாவை குறித்தும் சொன்னேன். அவரை அழைத்த போது அவர் சொன்னார், ஆண்டவரை, நான் சிறுபிள்ளை, எனக்கு பேச தெரியாதே. நீ சிறுபிள்ளை என்று சொல்லாதே, யாரிடம் அனுப்புகிறேனோ அவர்களிடம் போய் எதை சொல்ல கற்பிக்கிறேனோ அதை சொல், அது போதும், நான் உனக்கு துணை இருக்கிறேன்.
மிகுந்த ஆற்றலோடு வல்லமையோடு அரசர்களுக்கு எதிராகவும் இறைவார்த்தை அத்துணை துணிவோடு அறிவித்த மிகப்பெரிய இறைவாக்கினராக வரலாறு இன்று வரை எரேமியாவை நினைவு கூறுகிறது. பிரியமானவர்களே, நற்செய்தி வாசி கேட்டோம். பேதுருவையும் அவரது சகோதரர்களையும் இயேசு அழைக்கிறார், என் பின்னே வாருங்கள் என்று. நிகழ்ந்த அந்த பெரும் மீன்பாட்டை பார்த்த அந்த பேதுரு சொல்லுகிறார், இயேசுவின் கால்களில் விழுந்து, ஆண்டவரே, பாவி என்னை விட்டு அகன்று போகும். நான் இயலாதவன், பலவீனமானவன், நான் பாவி, அதனால் என்ன, நான் உங்களை மனிதரை பிடிப்பவராக்குவேன் என்று சொல்லி அந்த பேதுருவை, எந்த மனிதர் என்னை விட்டு அகன்று போகும், நான் பாவி என்று சொன்னாரோ அந்த மனிதரை திரு அவையின் தலைவராக இயேசு ஏற்படுத்தினார். இன்று வரை இயேசுவுக்கு பின்னால் திரு அவையை இயேசுவின் பெயரால் வழிநடத்தக்கூடிய அந்த பெரும் தலைவராக அந்த பேதுருவையை, அந்த ராயப்பரையை நாம் போற்றுகிறோம். பிரியமானவர்கள், கடவுளது அருள் மனிதர்களது பலவீனங்களில், மனிதர்களது இயலாமையில், மனிதர்களது வலுவின்மையில் விளங்கக்கூடிய அந்த கடவுளது அருள், அதை கொண்டாடியவர் நமது புனிதர் அருளானந்தரும் கூட என்பதை உணர்ந்துதான் இந்த நாளில் இந்த அருமையான புனிதருக்காக, அவர் நமது முன்னோருக்கு அறிவித்த அந்த வாழ்வு தரக்கூடிய நற்செய்திக்காக அந்த கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய கிறிஸ்துவ விசுவாசத்தில் உறுதியாக நிலைத்திருப்போம். என்ன நிகழ்ந்தாலும் சரி, என்ன ஆனாலும் சரி, நாங்கள் கொண்டிருக்கிற நம்பிக்கையில் உறுதியாக நிலைத்திருப்போம். நாங்கள் சரி என உணர்ந்து நம்பியிருக்கிற இந்த நற்செய்தியை 4 பேருக்கு நாங்கள் எந்நாளும் புனித அருளானந்தரை போல அறிவித்து மகிழ்வோம் என்று இந்த நாளில் நாம் முடிவெடுப்போம் எனில் அது கடவுளுக்கு மாட்சியாக அமையும். புனித அருளானந்தர் வழியில் நாமும் அந்த இறை வார்த்தையின் சாட்சிகளாக ஆகிறோம் என்பதாக அர்த்தப்படும். ஆமென்.